மிதுன ராசி இந்த சனி வக்ர பெயர்ச்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் இந்த பிரபஞ்சம் தரப்போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த யோகத்தை அமைச்சுக்கிறதுக்கு பிளஸ்ஸா இருக்க நீங்க வேற என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மைனஸும் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணா மைனஸ் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ மிதுன ராசி உங்களுக்கு என்ன மாதிரியான ரெமெடி, ப்ராக்டிக்கலான ரெமெடி நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த காலகட்டத்துல பெஸ்டா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். நான் உங்கள் சாரா த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பயிற்சிக்கான பலன்கள், டாரோ ரீடிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வக்கர பயிற்சிக்கான பலன்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சனி வக்கர பயிற்சிக்கான டாரோ ரீடிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சனி வக்கர பயிற்சிக்கான டாரோ கார்டு ரீடிங் பலன்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போகிறோம். அப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி வக்கர பயிற்சியில ஒரு பிறவி பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வக்கர பயிற்சி அப்போ இந்த வக்கர பயிற்சியில உங்க ராசிக்கு என்ன பிறவி பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அண்ட் அதை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அடையறதுக்கும் நீங்க என்ன செய்யணும், அந்த பிளஸ்ஸிங்ஸ் தடுக்காம இருக்கணும்னா நீங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி, இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதை பண்ணிங்கன்னா இன்னும் அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி என்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் காம்பேக்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை கிளைம் பண்ணுற விதமாக, இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதையும் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பொறுமையாக இருந்து உங்களுக்கான சர்வீஸை எடுத்துக்கலாம். இப்போது உங்களுடைய ராசிக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மிதுன ராசி இந்த சனி வக்கர பெயர்ச்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் இந்த பிரபஞ்சம் தரப்போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி இந்த யோகம் உங்களுக்கு தான் அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய உயர் பதவிகள் கிடைக்கும், நீங்க பெரிய விஷயங்களுக்கு அச்சீவ் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது. அண்ட் வந்து பெரிய ஆளுங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், அவங்களுடைய ஒரு உதவி உங்களுக்கு வந்து கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்க்குலாம் ட்ரை பண்றீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்பேற்பட்ட உங்களுடைய இடத்தை அடையக்கூடிய, உங்களுடைய சிம்மாசனத்தை அடையக்கூடிய யோகங்கள்லாம் கண்டிப்பா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ அதே மாதிரி உங்களுடைய அப்பா சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கணும், பூர்வீக சொத்து சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரிசம் நடக்கணும்னாலும் இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் அது கண்டிப்பாக வந்து நடக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை திறனையும் அதை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு அரியணையும் அதற்கான ஒரு சூழலையும் உருவாக்கி கொடுக்க போறாரு. அந்த யோகம் தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. அப்போ அந்த யோகத்தை அமைச்சுக்கிறதுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க நீங்கள் வேறு என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம், புதிய அனுபவங்களை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ரிஸ்கியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். ஒரு துறையில் சாதித்த மனிதர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து தான் சாதனை பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஏதாவது உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு இருக்குதுன்னா அந்த மாதிரியான ரிஸ்கான விஷயங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். முன் அனுபவம் இல்லாத விஷயங்களும் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஜீரோலேருந்து நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது இந்த காலகட்டத்தில் பண்ணலாமன்னா அதை கண்டிப்பாக பண்ணலாம். அதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நிலைகள் உயரும், பெரிய பெரிய
இடங்கள்ல இருந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும்ன்றதுனால ஸோ நீங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கலாம். முன் அனுபவம் இல்லாத விஷயங்கள்ல ரிஸ்கான விஷயங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ மைனஸும் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணா மைனஸ் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயத்த விட்டு வெளிய வந்துட்டீங்கன்னா, அது முழுசா வந்ததா இருக்கணும். மறுபடியும் அதுக்குள்ள போகக்கூடாது. அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், வேற ஒரு உறவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது பர்சனல் ரீதியான விஷயங்கள், ஒரு எமோஷன்ஸா இருக்கட்டும். ஒரு விஷயத்த எண்ட் கார்டு குடுத்து சாப்டர் க்ளோஸ் பண்ணி வெளிய வந்துட்டீங்க. மறுபடியும் அத திருப்பி பார்க்கக்கூடாது. கம்ப்ளீட்டா நியூ பிகினிங்க்கு தான் நீங்க வந்து போகணும். நீங்க பழைய விஷயங்களுக்குள்ள மறுபடியும் போறீங்க, பழைய நினைவுகளுக்குள்ள போறீங்க, முடிஞ்சு போன விஷயங்கள மறுபடியும் ஸ்டார்ட் பண்றீங்க, புதுப்பிக்க பார்க்குறீங்க அப்படின்னா, அது எல்லாமே உங்களுக்கு மைனஸா ஆகிடும். ஒன்ஸ் எண்ட் ஆயிடுச்சுன்னா, அது எண்டு தான். அது நியூ பிகினிங் குடுக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ அப்போ மிதுன ராசி உங்களுக்கு என்ன மாதிரியான ரெமெடி ப்ராக்டிக்கலான ரெமெடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி ப்ராக்டிக்கலான ரெமெடி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரிலீவ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆல்கஹாலிக் பர்சனாக இருக்கிறீங்கன்னா அதை வந்து விடுறது நல்லது. அண்ட் எனக்கு மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும், தலைவலிக்கு உடனே மாத்திரை போடணும்னா அதெல்லாம் வந்து ரிலீஃப் பண்ணணும். எப்படி மேம் தலைவலிக்கு மாத்திரை போடலாம் எப்படி சரியாகும்னா, அந்த தலைவலி வராமல் இருக்க என்ன பண்ணலாம் ப்ரிகாஷனாக அதை வந்து பாருங்கள். அப்போது சில வகையான அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறீங்க இல்லையா, எதெல்லாம் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக கெட்ட வினைகளை கொடுக்குதோ அந்த அட்டாச்மெண்ட்லேருந்துலாம் நீங்கள் வந்து வெளியே வரணும். மற்றவங்க கிட்ட ஒரு முகமூடி போட்டுட்டு பழகுவீங்க, வெளியில் சந்தோஷமா இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அழுது நொந்துக்கிட்டு இருக்க மாதிரி. ஸோ அப்படியாப்பட்ட விஷயங்களும் நீங்கள் வந்து தவிர்த்திடணும். ஸோ உங்களோட உண்மை தன்மை என்னவோ அது வெளியே வந்து கொண்டு வரணும். ஸோ இப்படி எதெல்லாம் உங்களை ஸ்பாயில் பண்ணுதோ அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் டீட்டாச் பண்ணிடுங்க. அதுல இருந்தெல்லாம் வெளியே வாங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல அட்டாச் ஆகுங்க. ஸோ இந்த அட்டாச்மெண்ட்ல இன்னொன்று ஆட் ஆகும். அது என்னன்னா, யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ற பர்சன் கிட்டேயே நீங்க வந்து அட்டாச்சா இருக்கக்கூடாது. உங்களுக்கான அந்த புதிய வாழ்க்கைக்கு நீங்க வந்து வெளியே வரணும், இண்டிபெண்டா வரணும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் அட்டாச்மெண்ட்ல இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் மெசேஜும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் செஞ்சீங்கனாலே இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்ன்றது தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான எக்ஸ்க்ளூசிவான டாரோ கார்ட் பேஸ் பண்ணி சனி வக்கர பயிற்சி பலன்களை வந்து நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டாரோ கார்ட்ஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பார்க்கணும் அப்படின்னா பிரத்யேகமான டாரோ கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரீ ரெக்கார்ட் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டாரோ கிளாஸ் அப்படின்றத டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் பிகம் அ டாரோ கார்ட் ரீடராக வந்து தாராளமாக வரலாம். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எது மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா அப்படின்றதையும் கூட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம அதையும் பற்றி பேசலாம். அண்ட் இது மாதிரியான அடுத்து ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.